சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் கறிவேப்பிலை காரத்துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கறிவேப்பிலை 2 கப், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். மஞ்சள் தூள், உப்பு, காரத்துக்கேற்ற மிளகாய், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெருங்காயம், பூண்டு 4 பல் சேர்த்துக்கணும். எண்ணெய் ஊற்றி அதில் உளுத்தம்பருப்பு, தனியா, ஜீரகம், கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். பெருங்காயம் போட்டுக்கணும். நல்லா வறுத்துட்டு இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதே வானிலையில் எண்ணெயை ஊற்றி மிளகாய், காஞ்ச மிளகாய் போடணும். எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். கறிவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். புளி சேர்த்துக்கணும். அதில் பூண்டு பல் 4 அதையும் சேர்த்துக்கணும். அதில் நல்லா கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வறுத்து வச்சிருந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கணும். அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் தாளிக்கிற பொருள் போட்டுடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், போட்டு இது நல்லா கடுகு வெடிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற வேதியை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் கலந்து வைக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கறிவேப்பிலை காரத்துவையல் ரெடி. இந்த கறிவேப்பிலை தொகையில் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு எல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.